ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, விஸ்வாக்சின் நடித்து 2024 தெலுங்கில் ரிலீஸ் ஆன காமி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ சின்ன வயசுலேருந்தே ஒரு வியாதினால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை அவாய்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோ அவரோட குருட்ட போய் என்னோட நோய்க்கு மருந்தே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவரோட குரு ஹிமாலயாஸில் இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது, ஆனால் அது பல ஆண்டுகளுக்கு ஒர்க்க தான் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஹிமாலயாஸ்க்கு கிளம்பி போகிறாரு. அதே நேரத்தில் அபிநயா ஒரு கோயிலை கடவுள் மாதிரி அவங்கள கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு நோய் மாதிரி ஒன்று வந்துடுது. அதனால அவங்களோட பொண்ணை அவங்க கூப்பிட்டு போயிடுறாங்க. அபிநயாவுக்கு அவங்க பொண்ணை அனுப்புறதுல விருப்பமே இல்லை, ஆனால் வற்புறுத்தி அவங்க பொண்ணை கூப்பிட்டு போயிடுறாங்க. அதனால அவங்க எப்படி அங்கேருந்து தப்பிச்சு போனாங்க. அதே நேரத்தில் ஒரு ஃபேக்ட்ரியில் ஹியூமன்ஸ்லாம் வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஆள் எப்படியாவது அந்த ஃபேக்ட்ரியை விட்டு தப்பிச்சு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. கடைசியில் அவர் தப்பிச்சு வந்தாரா இல்லையா, கடைசியில் இவங்க 3 பேரும் நினச்ச மாதிரி அவங்களோட வேலையை செஞ்சு முடிச்சாங்களா இல்லையா, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த படத்தை டைரக்டர் கொண்டு போன விதம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. எதுக்குன்னா, ஒரு அட்வென்ச்சர் படத்தை எப்படி காட்டணுமோ அதை சூப்பராக காட்டியிருக்காரு. கடைசி கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அதுலேயும் ஒரு விலங்கை காட்டுவாங்க. அந்த விலங்கை பார்க்கும் போதெல்லாம் அதோட சிஜி ஒர்க்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நம்ம டைரக்டர் எந்த குறையும் இல்லாமல் சூப்பராக வச்சுருக்காரு. அதே மாதிரி ஹீரோவாக நடித்த அவர் அவரோட ஆக்டிங்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அவர் கஷ்டப்படுறத காட்டின விதமாக இருக்கட்டும், அந்த எமோஷன் காட்சியாக இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலே படத்தை சூப்பராக வச்சுருக்க டைரக்டர். படத்தில் எமோஷன் போர்ஷன்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி அந்த மருந்தை தேடி இன்னொரு ஸ்டூடெண்ட் வருவாங்க. அவங்க அந்த மலையிலேருந்து தவறி விழுந்துருவாங்க. அதை காப்பாற்றுற விதமாகட்டும், கடைசி கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க, அதை காட்டின விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. நம்ம படத்தில் எந்த இடத்துலையுமே குறைன்னு சொல்ல முடியாது. எதுக்குன்னா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே படத்தை நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்கார் டைரக்டர். அந்த 3 கதையை காட்டின விதம்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. நம்ம எந்த இடத்துலையுமே அதை குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி அபிநயா அவங்களோட ஆக்டிங்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து தப்பிச்சு வர அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வரான், எதனால அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே அவன் போனான், அதெல்லாம் டைரக்டர் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. படத்தில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் நல்லாவே வச்சுருக்கார் டைரக்டர். அதுலேயும் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. படத்தில் சாங்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனால் பிஜிஎம்லாம் கேட்கும்போது உண்மையிலே சூப்பராக இருக்கும். கடைசி இன்டர்வலில் நம்ம டைரக்டர் அவரோட முழு திறமையும் காட்டியிருப்பார். அந்த மருந்துக்காண்டி அந்த ஹீரோ எப்படி மலையேறாரு, எவ்வளோ கஷ்டப்படுறாரு, கடைசியில் அவருக்கு அந்த மருந்து கிடச்சிச்சா இல்லையா, அதெல்லாம் டைரக்டர் சூப்பராக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த சிஜி ஒர்க்லாம் பண்ண டீம் உண்மையிலேயே அவங்களோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் அவரோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. மலையிலேருந்து விழுகிற சீனாக இருக்கட்டும், அந்த மருந்துக்காண்டி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த மருந்து பக்கத்தில் இருக்கும்போது நம்ம ஹீரோ எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எடுக்கிறாரு, அதை காமிச்ச விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலேயே சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக வச்சுருக்காரு. படத்தோட டியூரேஷன் பார்த்தோம்னா 2 மணி நேரம் 15 நிமிஷம் இருக்குது. இந்த 2 மணி நேரம் 15 நிமிஷத்துலையும் நம்ம எங்கேயுமே குறைய சொல்ல முடியாது. எதுக்குன்னா, டைரக்டர் அவரோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோவும் அதுக்கு தகுந்த மாதிரியே அவரோட முழு உழைப்பையும் போட்டிருக்காரு படத்தில். ஓவராலாக இது ஒரு நல்ல அட்வென்ச்சர் த்ரில்லர் படம். படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. அதனால இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் ஓடிடி தளமான G5ல தமிழ் டப்பிங் வெர்ஷனோடைய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன் தான் லிப்ஸிங் கூட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.5 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.